கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, அருமையான ஒரு வசனம். இங்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? யூதாவே, யூதாவே. இதில் அட்ரஸ் பண்ணும் போதே யாருக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தரை துதிக்கிற ஜனம், யூதா கோத்திரம், கர்த்தரை துதிக்கிற, ஆராதிக்கின்ற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி. இது முதல்ல என்ன சொல்லப்படுகிறதுனா, உன் பண்டிகைகளை ஆசரி. கர்த்தருக்கென்று நாட்களை விசேஷப்படுத்தி கர்த்தருக்கென்று பண்டிகைகளை ஆசரிப்பது. அப்படி என்றால் என்ன? குறிப்பிட்ட நாட்களில், வருடத்தில் குறிப்பிட்ட காலங்களில் கர்த்தருக்கு அதிகமாக துதிகளை ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்தி அவர் செய்த நன்மைகளை நம்ம மறக்காமல் நம்ம எண்ணி பார்த்து துதித்து நம்ம குடும்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அநேக பண்டிகைகளை ஆசரிக்கும்படியாக அவர்களுக்கு சொல்லியிருந்தார். கூடார பண்டிகை என்றும், இல்லையா, யூபிலி, அதாவது பஸ்கா, எகிப்திலிருந்து வெளியேறின அந்த நாளை நீங்கள் என்றைக்கு மறக்கக்கூடாது என்று சொல்லி பஸ்கா பண்டிகை என்றும் ஆசரிக்கப்பட்டது. இப்படி பல பண்டிகைகள் இருந்தது. அதே போல் மாத பிறப்பையும் கூட விசேஷமாக எண்ண வேண்டும், பண்டிகை நாட்களையும் விசேஷமாக எண்ண வேண்டும், எக்காலம் ஊத வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக, அதாவது நியமமாக கொடுத்தது. கட்டளை என்று சொல்ல வேண்டியதில்லை, நியமமாக கொடுத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு, யூதாவாகிய கர்த்தரை துதிக்கிற ஜனமாகிய நமக்கு வசனம் சொல்கிறது, பண்டிகைகளை ஆசரி. என்ன பண்டிகைகளை ஆசரிப்பது? அதாவது நாட்களை விசேஷித்து கொள்ளுகின்றவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகின்றான். நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதவனாக இருக்கிறான். இப்போ என்னன்னா, இதெல்லாம் நம்ம மனதில் நியமித்திருக்கிறபடி தான். நம்மளுடைய சுய சித்தத்திற்கு தேவன் இதை விட்டு விடுகின்றார். இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களை நம்ம இஷ்டம்தான். என்ன பண்டிகை? ஒருவேளை நம்ம பிறந்த நாள், திருமண நாள், அல்லது முக்கிய நாட்கள், ஒரு காரியத்தை ஆரம்பம் பண்ணின நாள் என்று இது நமக்குரிய பர்சனல், அதாவது முக்கிய நாட்களாக நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். அதே போல் இயேசு மகாராஜா அந்த பூ உலகத்திற்கு வந்த நாள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? ஒருவேளை அவர் என்றைக்கோ வந்துவிட்டார், அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார், இன்றும் அவரை பாலகனாக நினைத்து நினைத்து ஏன் கொண்டாடுறீங்க என்று சொல்லி அந்த நாளை புறக்கணித்து கிறிஸ்மஸ் என்று பண்டிகை ஆசரிக்கின்றவர்களை பரலோகத்திற்கே இவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிற மிதமிஞ்சின நீதிமான்களாகிய ஒரு கூட்டம் அநேகர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம மக்களை அல்ல, நம்ம தேவனை நம்ம பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பூமியிலே அவதரித்து நமக்காக பரலோக மகிமையை துறந்து பாலகனாய் வந்த கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பை, அவருடைய அன்பை, பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வந்ததை நம்ம மீட்க ரட்சிக்க வந்த பூமிக்கு இறங்கி வந்த நாள். அது ஒரு விசேஷமான நாள் தான். உங்கள் பிறந்தநாளை கொண்டாடுறீங்களா இல்லையா? அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றார். ஆனாலும் கூட பூமிக்கு ஒரு நாள் வந்தார் இல்லையா? பாலகனாக வந்தார் இல்லையா? இன்றும் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? இன்றும் ஜீவிக்கின்றார். ராஜாதி ராஜாவாக பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார். அப்போது அவர் பாலகனாய் அவதரித்த நாளை எண்ணி பார்த்து அவருக்கு நம்ம மகிமை செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அது எந்த சூழ்நிலையில் எப்படி பிறந்தார், எப்படி இந்த பூமியில் அழகாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார், ஊழியத்தை செய்தார். அதே போல் அவர் ஒரு நாள்
நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார், நமக்காக மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். ஆனால் 3வது நாளிலே ஜெயமாக உயிர் தெழுந்தார். அப்போ இதெல்லாம் நமக்கு பண்டிகை நாட்கள், இதெல்லாம் தினமும் நினைக்கணும். அவருடைய கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதலை தினமும் நினைத்து நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் சிறப்பு நாட்களாக நினைத்து ஆசரிக்கவும் செய்ய வேண்டும். அதே போல் வீட்டில் குடும்பத்தில் பிறந்த தினம் அநேகர் சொல்லுவாங்க, பிறந்த நாள்லாம் நாங்கள் நினைக்கிறதே கிடையாது, ஞாபகத்தில் வர்றதே கிடையாது, எங்களுக்கு எல்லா நாளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாளும் ஒன்று தான். ஆனால் கர்த்தர் உங்களை பூமியில் அழகாய் தாயின் கர்ப்பத்தில் இருந்து இல்லையா உங்களை அதிசயமாய் காப்பாற்றி வெளிப்பட பண்ணின நாள் ஒன்று இருக்கிறதே. அதற்கு பின்பு அவர் அழகாய் உங்களை போஷித்து உடுத்துவித்து அழகாய் உங்களை நடத்தி இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறாரே. உங்கள் வயது என்ன, அதை யோசித்து பாருங்கள். அப்போ கர்த்தருக்கு அந்த நாளிலே உங்களை தாழ்த்தி மகிமைப்படுத்தி சந்தோஷமாக இருப்பது அவரை கனம் பண்ணுவதற்கு அடையாளம். இப்படித்தான் பண்டிகை நாட்கள். இன்றைக்கு கூட விசேஷமாக இல்லையா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பூமிக்கு அருளப்பட்டார். அதை நினைத்து நாம் கொண்டாட வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய ஆலயங்களிலே இல்லையா சேர்ப்பின் பண்டிகை, அதை ஹார்வெஸ்ட் அறுப்பின் பண்டிகை, இதெல்லாம் நியமித்து ஸ்தோத்திர பண்டிகை, இதெல்லாம் நியமித்து அனுசரித்து வருகிறது உண்டு இல்லையா? அப்படி என்றால் இந்த பண்டிகை நாட்களெல்லாம் எதெல்லாம் உங்கள் மனதிற்கு இதையெல்லாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துகின்றாரோ ஏவுகின்றாரோ அப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் கர்த்தருக்கு மகிமையாக கொண்டாடுங்கள். உன் பண்டிகைகளை ஆசரி. அந்த நாளிலே விசேஷமாக எக்காலம் ஊதி கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். அதனோடு கூட அடுத்து உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆண்டவருக்கு நீ செய்த பொருத்தனைகளை எல்லாம் பெண்டிங் இல்லாமல் இல்லையா பாக்கி வைக்காமல் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் என்று சொல்லி பொருத்தனைகள் ஏராளமாய் செய்திருப்பாங்க ஒரு சிலர். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்து கிரியை செய்து அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து வெளியே எடுத்திருப்பார். ஆனால் இக்கட்டிலேருந்து வெளியே வந்த உடனே பார்வோனுடைய இருதயம் மாதிரி அது லேசாக போயிடும். இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பொருத்தனை பண்ணதே மறந்துடுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீ பொருத்தனைகளை நிறைவேற்று. வாயை திறந்து செய்த பொருத்தனைகளை எங்கெல்லாம் கடன் மாதிரி நம்ம அப்புறம் நிலுவையில் வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக செலுத்தணும். பொருத்தனைகளை செலுத்து. இதை ரெண்டையும் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை. துஷ்டன் உன் வழியாக, நமக்கு விரோதமாக பொல்லாத துஷ்டன் சத்துரு நமக்கு விரோதமாக கடந்து வருவதில்லை. நம்மோடு போராட, நம்மை எதிர்க்க, நம்மை கீழே தள்ள, நம்மை வேதனைப்படுத்த அவன் நம் வழியிலே கடந்து வருவதில்லை என்று வசனம் சொல்லுகின்றது. அதனோடு கூட அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நம்ம இப்படி ஒழுங்கும் கிரமமாக இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்து வரும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்கு விரோதமான சத்துரு முழுவதுமாக சங்கரிக்கப்படுகின்றான். பிசாசு சங்கரிக்கப்படுகின்றான். அவன் நம்முடைய வழியில் குறுக்கிடுவதே கிடையாது. பிரியமானவர்களே, யூதாவே நீங்கள் துதிக்கிற ஜனமாக மாறுங்க, பண்டிகைகளை ஆசரியுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் பொருத்தனைகளை செலுத்தி முடிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் விசேஷமாக நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்து ஆண்டவரே நாட்களை விசேஷமானதாக எண்ணி உமக்கு பண்டிகைகளை ஆசரிக்கட்டும், பொருத்தனைகளை நிறைவேற்றி முடிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துரு துஷ்டன் இனி குறுக்கே வராத படிக்கு அவனை முழுவதுமாய் சங்கரிக்கும்படியாக தகப்பனே நீர் கிரியை செய்தருளும். ஒவ்வொருவருடைய இதய விருப்பங்களையும் நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.